துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்கும் ஆராதனைக்கும் ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் உரிய நம் தேவாதி தேவன் நமக்காய் இரக்கம் கொண்டு இரக்கத்தின் காலத்தில் இரக்கத்தின் வடிவமாம் சிலுவையை சுமக்கிறவர், நம் பாவங்களை சுமந்து நம்மை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல நம் பாவங்களுக்காக அடிபடுகிறவர், நொறுக்கப்படுகிறவர். நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும், நாம் அனைவரும் விடுதலை அடைய வேண்டும், நம் அனைவருடைய விசுவாசமும் உயர வேண்டும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்பதனால் ஆண்டவர் தன்னுடைய பேரன்பை இன்னும் அதிகமாய் இன்னும் அபரிவிதமாய் நமக்கு பொழிகிறார். இந்த அற்புதமான நாளிலே அற்புத குழந்தை இயேசு மண்ணிலே நமக்காக மரிக்க பிறந்தவர். அவர் பிறக்கும் போதே சாவதற்காக பிறந்த ஒரே குழந்தை. அவருடைய சாவில் தான் நாம் வாழ்வு பெற்றோம், அவருடைய மரணத்தில் தான் நமக்கு மீட்பு கிடைத்தது. நமக்கு உணவாகி நம் மீட்புக்காக பலியாகி இரத்தம் சிந்தி தன் உடலையே உணவாக்கி தன் இரத்தத்தையே பானமாக்கி அவருடைய உயிரையே நமக்கு நிறை வாழ்வாக தருகிற அற்புத குழந்தை இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் எழுந்து நின்று நற்கருணை ஆண்டவரை, நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிற அற்புத குழந்தை இயேசுவை பாடுகளில் நம்மை பார்த்து, உன் பாவங்களுக்காக நாம் படும் பாடத்தை அறிவாயா, உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி வருவாயா, நீ மனமாறி மனம் திரும்பி வந்தால் என்னிடம் வாழ்வும் அருளும் ஆசீரும் நிறைந்திருப்பதை காண்பாயா என்று அழைக்கிற அந்த ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். சொல்லி பாடுங்க. துதிகன மகிமையெல்லாம் உற்சாகமா உணர்ந்து, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க எல்லாரும். நல்லா உற்சாகமா கை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடுவோம். என் ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மீண்டுமா பாடுங்க. என் ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஸ்துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கு தானே. ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை ஸ்துதி மகிமையை நீர் ஏற்று எங்களை கனம் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறீரே, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. பரிசுத்தரே, பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை,
ஆராதனை. தூயவரே உமக்கே, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே உமக்கே ஆராதனை. வாய் திறந்து சொல்லி பாடுவோமா? உமக்கே ஆராதனை. என் ஆண்டவரே, என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. துதி கனம தோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே இயற்கையோடு சேர்ந்து எல்லாரும் உம்மை புகழ்கிறார்கள் ஆண்டவரே. நீர் புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் ஆண்டவரே. உம்மை புகழ்வதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உம்மை தோத்தரிப்பதனால் நாங்கள் கிருபையை பெறுகிறோம். இதோ இந்த தவ காலத்துல எங்களுடைய கட்டுகள் விலக, பாவங்கள் போக, சாபங்கள் தீர ஆண்டவரே உம்மை துதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற கிருபையையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் உணர்ந்து உம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா. உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே, உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதமானவரே என்றும் உன்னதரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. கல்லான மனதோடு கனிவுள்ள இதயமே உமக்கு எதிராய் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காய் வாரி சுருட்டி சிலுவையை தோள் மீது சுமந்தவரே, என்னிடம் ஒப்படைத்த ஒருவன் அழிந்து போகக்கூடாது என்பதனால் தன்னையே அழித்துக் கொள்ள முன் வந்த நேசமே இயேசு ஆண்டவரே, கல்வாரியில் நீர் பட்ட பாடுகள் எங்களுக்காக, நீர் பட்ட காயங்கள் எங்களுக்காக, நீர் சிந்திய இரத்தம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துளியும் எங்களுடைய மீட்புக்காக. இயேசுவின் இரத்தம் என்று ஜெயம் பெற்றுக் கொண்டிருப்பது எங்களுக்கு மீட்புக்காக நீர் சிந்திய இரத்தம் என்பதை உணர்ந்து கல்வாரி அன்பை புகழ்ந்து பாடி தோத்தரிக்கிறோம். ஆறுதலே உமக்கே ஆராதனை. எங்கள் அதிசயமே உமக்கே ஆராதனை. ஆறுதலே உமக்கே ஆராதனை. எங்கள் அதிசயமே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆமென். என் ஆண்டவரே, என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம்.
துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம்மை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கான நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வை தொடங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கடினமான எக்ஸாம், இங்கிலீஷ் பரீட்சை என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திடன் கொடுத்தருளும் ஆண்டவரே. இதோ 10ஆம் வகுப்பு தேர்வை தொடர்ந்து எழுத போகிற, அரசு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும், நம் கத்தோலிக்க பள்ளியில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் இந்த ஆண்டு ஆண்டவர் 100 மடங்காய் வெற்றி கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரை. உம்மிடமிருந்த பிள்ளைகளுக்கு பெலன் கிருபை கிடைப்பதாக, அவர்கள் தேற்றம் பெற்று அவர்கள் ஞானத்தோடு படித்ததையெல்லாம் ஞாபகப்படுத்தி வெற்றி பெறுவார்களாக ஆண்டவரே. கிருபையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பள்ளிகளுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகள் எங்கள் எதிர்காலம், இந்த நாட்டின் இந்த உலகத்தின் எதிர்காலம் ஆண்டவரே. அவர்கள் படிப்பிலே ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கவும் ஆண்டவரே. அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை போன்ற குழந்தைகளை உள்ளார்ந்த விதத்தில் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்திலும் கீழ்ப்படிதலிலும் கிருபையிலும் வளர்த்து தேவ பிள்ளைகளாய் வளர, அவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்க, அவர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை தேவனும் கரங்களிலிருந்தே பெற்றுக்கொள்ள அனைவரையும், எங்களையும், இந்த நவநாளை சிறப்பிக்கிற உபயம் செய்கிற குடும்பங்களையும் குடும்பத்து பிள்ளைகளையும் இரக்கமிக்க இயேசுவின் கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும் அமர்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் சிலுவை ஜெயம், இயேசுவின் சிலுவை ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம். இடைவிடா சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அற்புத குழந்தை இயேசு நல்லா இருக்காரா? அவர் நல்லா இருக்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும். இந்த மாதம் நாம் அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக, முழாண்டு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாம் இந்த நவநாளை சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். இந்த நவநாளின் சிறப்பு காரியங்களுக்கு உபயம் செய்கிற திருவாளர் பிலிப்பு, திருமதி அமுதா இவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். இந்த நாளில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த ஆராதனையை நன்றி ஸ்துதி ஆராதனையாக நாம் நீண்ட நாள் அற்புத குழந்தை இயேசுவிடம் வைத்த விண்ணப்பங்கள் நிறைவேறியதற்காகவும், விரைவிலே நம்முடைய விண்ணப்பங்களை அற்புத குழந்தை இயேசு நிறைவேற்றுவார் என்பதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போம். துதிக்கான மகிமை எல்லாம் அவருக்கு மட்டும்தான். நாம் அவரை துதிக்க துதிக்க அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அற்புத குழந்தை இயேசுவை நினைக்கிற போதே உங்களுக்கு வர வேண்டும். அவரை நீங்கள் மகிமைப்படுத்தாமல் அவர் ஆசீரை பெறவே முடியாது. நீங்கள் என்னை மகிமைப்படுத்த நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். வாக்கு மாறாத தெய்வம். எல்லா நேரத்திலும் இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசு கிறிஸ்துவே போற்றி. நம்ம அறந்தாங்கி ஆலயத்தில் கூட எல்லா கணமும் இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி என்று மக்கள் அனைவரும் புகழுகின்ற விதத்தில் ஒவ்வொரு நொடியும் அந்த இயேசுவை புகழ்கிற இடமாக அதை நாம் அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே போற்றுவதற்கு கற்றுக்கொள்வோம். சும்மா நடந்து போகிற போது கூட இயேசுவே போற்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. திருத்தூதர் பணியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணிலும் மண்ணிலும் மனிதர்கள் மீட்படைவதற்கு, மனிதர்கள் அவர்கள் கேட்கிற ஜெபத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மனிதர்கள் அவர்கள் பாவங்களிலிருந்து
விடுதலை அடைவதற்கு, சாபங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லை. வேறு எந்த பேரையும் கூப்பிடாதீங்க. இயேசு என்ற நாமம் வல்லமையுள்ள நாமம். சூசையப்பருக்கு கபிரியேல் வானதூதர் காட்சி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். மத்தேயு 1:19 உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியால் தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் எல்லா மக்களையும் அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். அதான் அந்த ஒரு பேர் தான். இயேசுனாவே எல்லாரையும் மீட்கிறவர், எல்லாரையும் காக்கிறவர், எல்லாரையும் ரட்சிக்கிறவர். அதனால தான் அவரை மீட்பர்னு சொல்கிறோம், இரட்சகர்னு சொல்கிறோம், விடுவிப்பவர்னு சொல்கிறோம், கேடயம்னு சொல்கிறோம், அரண் சொல்கிறோம், நல்ல ஆயன் சொல்கிறோம். இப்படி அவர் நமக்கு கோட்டை, அரண் எல்லாமாக இருந்து நம்மை முன்னும் பின்னும் இடையிலுமாய் நமக்கு மேலும் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனை நாம் ஆராதிக்க இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனை, ஸ்துதி, மகிமை எல்லாம் அற்புத குழந்தை இயேசு நமக்கு அபரிவிதமாக தர குறும்பூர் அற்புத குழந்தை இயேசு அருள்தலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஆராதனைக்கான ஒரு சிறிய கருத்தாக நான் எடுத்துக்கொள்ள இன்று விரும்பி இருக்கிறது, மோட்சம் போவது எப்படி? மோட்சம் போவது எப்படி? இந்த மோட்சம் போகணும்னா இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய தேவ கிருபையில் வாழ்வது எப்படி? நல்லா வெயில் அடிக்குது, நான் வெளியே அனுப்பி எல்லாரும் கோயிலுக்கு வெளியே நின்னுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்று விழுந்து செத்து போயிடும்னு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அப்படியே எங்கிட்டு நிழல் இருக்குன்னு பார்ப்பீங்க. நிழல் தேடி போனோம்னா நிம்மதி கிடைக்கும். நல்லா அடிக்குது வெயில், உள்ளே மட்டும் எப்படி உட்காந்துருக்குறோம்? ஒரு நிழலில் இருக்கிறோம், ஒரு ஃபேனு கீழே இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த பாதுகாப்புக்கே இவ்வளவு முக்கியம்னா தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கிறது எப்படி? தேவ கிருபையில் இருப்பது என்பது தேவ பிரசன்னத்தில் இருப்பது, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது தான் தேவ கிருபை. அது எப்படி? இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் எத்தனை நாள் இருக்கு தவக்காலம்? 14 இன்னைக்கு. அப்போ இன்னும் 26 நாள் இருக்கு. இந்த 14 நாள்லையும் நம்ம ஒன்றுமே பண்ணாட்டியும் இந்த 26 நாளையும் மோட்சம் போவது எப்படி? அதுக்கு இந்த உலகத்தில் தேவ கிருபையில், தேவ பிரசன்னத்தில் வாழ்வது எப்படி? இதை தெரிஞ்சுக்கோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதாவது புனித அகஸ்தினார் மோட்சத்துக்கு போகும்போது அல்லது போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில காரியங்கள் குறித்து மோட்சத்தில் கூட வருத்தப்படுவோமா? மோட்சம் போனதுக்கு அப்புறம் மோட்சத்தில் ஒரு சில காரியங்கள் குறித்து வருத்தப்படுவோமா? என்ன சாமி, அங்கே தான் வருத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆண்டவரோடு இருப்போம், நிறைவான அமைதி, நிறைவான மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. நீங்கள் மோட்சத்தில் போயும் ஒரு சில காரியங்கள் குறித்து வருத்தப்படுவோன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நம்ம 2 காரியம் குறித்து மட்டும்தான் வருத்தப்படணும். இந்த உலகத்தில் இந்த 2 காரியம் குறித்து மட்டும் நம்ம வருத்தப்பட்டோம்னா நம்ம மோட்சம் போயிடுவோம். அப்படி மோட்சம் போகும்போது இந்த உலகத்தில் நம்ம ஒரு சில காரியங்கள் செய்யாமல் போயிட்டோமே, மோட்சத்தில் என்ன வருத்தப்படுவோம்னா இயேசுனுடைய இரக்கத்தை அப்படியே பார்ப்போம், அவருடைய கிருபையை பார்ப்போம், அவர் நம்ம மேலே வச்சிருந்த அன்பு நமக்கு விளங்க வரும், அவர்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் நமக்கு தெரிய வரும். இன்னொன்று, அவர் நமக்கு கண்ணை திறந்து பார்க்க வைப்பார். இப்போ நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் திட்டப்படி நமக்கு ஒரு 25 வீட்டுக்கான ஆசீர்வாதத்தை வச்சுருந்துருப்பார். நம்ம பிள்ளைங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், நம்ம பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கிற திட்டத்தை வச்சுருந்துருப்பார் கடவுள். அப்போ அவர் வச்சிருந்த திட்டமெல்லாம் தெரிய வரும்போது, அட கடவுளை, இதெல்லாம் தெரியாமல் போச்சு, இதெல்லாம் பெற்றுக்கிறதுக்கு அவரை தேடாமல் நாங்களே தேடிடலான்னு தேடி நாங்கள் அடைஞ்சது கையளவு தானே.
ஆனால் கடலளவு கொடையை, கடலளவு கிருபையை அவர் வச்சிருந்திருக்கிறாரு. அவர் வச்சிருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களாம். அவருடைய அன்பை சுவைக்காம விட்டுட்டேன், அவர் என் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு தெரியாமல், அவருக்கு கண் இல்லையே, காது இல்லையே, கேட்டதை கொடுக்கலையே, நாங்கள் நினச்சது நடக்கலைன்னு எவ்வளோ நேரம் வருத்தப்பட்டிருக்கிறோம். அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கலன்னா எவன் கொடுப்பான்? அவராலே கொடுக்க முடியலன்னா யார் கொடுக்க முடியும்? உம்மால் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியுங்கிறத எப்போ புரிஞ்சுக்குவீங்களாம்? மோட்சத்தில் போய் தான் புரிவீங்களாம். மோட்சத்தில் போய் தான் உங்கள் விசுவாசம் முழுமை பெறும். அப்பொழுது அவர் யார், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு கிருபையுள்ளவர்லாம் தெரிஞ்சுட்டு, இவ்வளவு பெரிய கடவுளை, இவ்வளவு கிருபையுள்ள கடவுளை நான் ரொம்ப அற்பமாக கருதிட்டு காலை பூசிக்கு போகாமல், ஒரு ஜெபமாலை சொல்லாமல், அவருடைய தேவ வசனத்தை எடுத்து வாசிக்காமல், அவருடைய ஆராதனை எங்கே இருக்குது, எங்கே போய் நற்கருணை ஆலயத்தில் துதிக்கலாம், மகிமைப்படுத்தலான்னு தெரியாமல், சும்மா கூழாங்கல்லுக்கும் அழிஞ்சு போகிறதுக்கும் இல்லாத ஒன்றுக்காக நான் ஏங்கி தெரிஞ்சேனே, என்ன வேதனைப்பட்டிருக்கிறேன். உள்ள வாமா, உள்ளே வந்து உட்காருங்க, சேர்ந்து உட்காருங்க கொஞ்சம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம எப்போவுமே உன்னை வந்து அடைஞ்சிருக்கவே மாட்டேன். நான் நினச்சி பார்ப்பேன், இந்த 12th ரிசல்ட்டெல்லாம் வருதில்ல, 10th ரிசல்ட்டெல்லாம், அந்த ரிசல்ட் வரும்போதெல்லாம் நான் வருத்தப்படுவேன். ஒன்று, அட பாவமே, இந்த பையன் ஸ்டேட் ரேங்க் வாங்கி எல்லாரும் புகழ்கிறாங்களே, கொஞ்சம் ஒழுங்காக படிச்சிருந்தா நான் படிக்கும்போது நானும் வாங்கியிருக்கலாமே, அப்போ படிக்காமல் விட்டுட்டானே. அந்த பாடத்தெல்லாம் எடுத்து படிக்கிறேன், இந்த பாடத்தை படிக்கவா இவ்வளவு முக்குனேண்ணா. 98 மார்க் வாங்கினேன் மேக்ஸில், இந்த 2 மார்க் வாங்கியிருந்தா 100க்கு 100ன்னு நானும் சொல்லியிருப்பேனே. இன்றைக்கி வாங்கும்போது அது நமக்கு வரும், ஆஹா விட்டுட்டனே. நம்ம இப்படி தான் நினைப்போம். ஸ்கூல் காலத்தை நினச்சி இப்போல்லாம் வருத்தப்பட்டு இருப்போம். எவ்வளவு கவலை இல்லாமல் தெரிஞ்சோமே, என்ன ஓடணும், இப்போ ஓடணும்னா காலெல்லாம் தடுமாறுதே. நம்ம எல்லாமே பின்னோக்கி பார்த்து வருத்தப்படுவோம். சின்ன வயசில் நினச்சி, இளமையை நினச்சி, சிறுவனாக இருக்கும்போது என்ன கவலை இருந்துச்சு. விட்டா சைக்கிள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனோம்னா கோயிலுக்கு ட்ருன்னோம்னா என்ன போக்கு போகிறது, இப்போ எல்லாம் போக முடியுதா? கவலை இல்லாமல் தெரிஞ்ச வாழ்க்கை போயிடுச்சே. உள்ளே வாங்க, இங்கே இடம் இருக்கு, வாங்க முன்னாடி, வெளியே வெக்கையாக இருக்கு, வாங்க. அப்போ கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம கவலைப்பட போகிறதெல்லாம் கடவுளுடைய கிருபை தெரியாமல் இருந்தது நினச்சி, அவருடைய மகிமையை புரிஞ்சுக்காமல் வாழ்ந்தது. அவர் எவ்வளவு நல்லவர். அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், 2 பாவங்களுக்காக நீங்கள் உலகத்தில் வருத்தப்பட்டால் அவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க தொடங்குவீங்க. சுவைச்சிட்டிங்கன்னா உங்களால் அவரை விட்டுட்டு வேற ஒன்றை பெருசாக தேட முடியாது. நீங்கள் எல்லாரையும் தேடுங்க, எல்லாத்தையும் தேடுங்க, ஆனால் அவரை விட அதிகமாக தேடாதீர்கள், அது பாவம். கடவுளை விட ஒன்றை அல்லது ஒருவரை அல்லது ஒரு பொருளை நீங்கள் தேடினால் அது பாவம். பிரதானம் அவர்தான். காரணம், அவர் நம்மளை எப்படி தேடுறாராம்? எல்லாரையும் விட, எல்லாத்தையும் விட அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம வேத வசனத்தில் படிக்கும் போதெல்லாம் கவலைப்படாதீர்கள், காரணம் உங்கள் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் யார் உங்கள் மேலே கவலையாக இருக்கிறாங்க? உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கிறா? நீங்கள் செய்யலைன்னு குறை சொல்லத்துக்கு ஆள் இருப்பாங்க, நீங்கள் எனக்கு என்ன பண்ணியன்னு கேட்க ஆள் இருப்பாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி நான் கவலை கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் செய்கிறேன், எப்பவும் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? பிள்ளைங்க கூட கிடையாது. பிள்ளைங்க கூட அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பிள்ளைங்களை புளிகிற பிள்ளைகள் தான் இருக்காங்க. பெற்றோர்களை மாங்கொட்டையை சப்புற மாதிரி கடைசி வரைக்கும் சப்பி அவங்களுடைய சந்தோஷம். நீங்கள் எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க, நீங்கள் எங்கேயாவது சந்தோஷமாக இருங்க, நீங்கள் ஏதாவது வாங்கிக்கணும்னு சொல்கிற பிள்ளை என்ன வேணும்? பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு வேணும், எனக்கு பண்ணுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு செய்யுங்க என்று பிள்ளைகள் பெற்றோர்களை பயன்படுத்தி கொள்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு கணம் கூட இறக்குற வரை நீங்கள் இனிமேலுக்கு எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், நீங்கள் உழைச்சதெல்லாம் போதும், கஷ்டப்பட்டது போதும், நீங்கள் ஓய்வெடுங்கன்னு சொல்கிறதுக்கு கடவுளை தவிர யாருமே இல்லை. மகனே என் நன்றாக இளைப்பார். அந்த சீடர்கள் கஷ்டப்பட்டு வந்தது போது கூட அவர் சொன்னார், சற்றே ஓய்வெடுங்கள்,
சற்றே தனிமையான இடத்திற்கு வந்து ஓய்வெடுங்கள், இளைப்பாருங்கள். நமக்கு சொல்கிறதுக்கு அவர் தான் இருக்கார். அதனால தான் ராயப்பர் சொல்லுவார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், காரணம் உங்கள் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். கவலை கொண்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சோகின் சாரை பார்த்து உங்களுக்கு என்ன சார் கவலை? எனக்கு என்ன ஃபாதர் பெரிய கவலை, என்னையை பற்றியா என் மனைவியை பற்றியா? அதெல்லாம் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் 2 பசங்கள் தான். ஒரு தகப்பனுக்கு அதை விட பெரிய கவலை ஒன்றுமே இருக்காது. அந்த தகப்பனுக்கு இருக்கிற கவலையே இவ்வளோன்னா, நம்ம எல்லாரும் தகப்பன். அவர் தகப்பனாக இருக்கிற கடவுள் நம்மளுடைய எல்லா நிலைகளையும் தெரிந்தவர். அதையெல்லாம் சரி செய்வதற்கு எவ்வளவு கவலை கொண்டிருக்கிறார் என்பதை ராயப்பர் சொல்றார். கவலைப்படாதீர்கள், காரணம் உங்கள் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அப்படியே சொல்வார், எச்சரிக்கையாக இருங்க, ஒன்று கவலைப்படாதீங்க, கடவுள் உங்கள் மேலே கவலை கொண்டிருக்காரு, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றித் திரிகிறான், எச்சரிக்கையாக இருங்க. இப்போ பாவம் குறித்து, பாவத்தில் விழுத்தாடுகிற சாத்தான் குறித்து, உலக நாட்டம் குறித்து, உலக ஈர்ப்பு குறித்து, பணம் படுத்துகிற பாடு குறித்து, இந்த உலகத்தின் பின்னால் நாம் போவதனால் என்ன சாதித்தோம் என்பதை யோசித்தால், நாம் ஆண்டவர் பின்னால் போகாமல் எதெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பது, இனிமேல் அப்பது எப்படி அடையலாம் என்பது நமக்கு தெரியும். இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இதை அப்படியே நம்ம உள்வாங்கிக் கொள்வோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையை நம்ம உள்வாங்கிக் கொள்வோம். அப்போ 2 காரியத்தை பற்றி இந்த உலகத்தில் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு காரியம், கடவுளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள். கடவுளுக்கு எதிராக என்னெல்லாம், கடவுளுக்கு எதிராக என்ன பாவம் செய்கிறோம்? கடவுளுக்கு எதிராக நம்ம என்ன பாவம் செய்கிறோம்? என்ன சார் சௌரியம் சார் சொல்லுங்கள். செபம் சொல்கிறது இல்லையா? அதுக்கு இதெல்லாம் கடவுளுக்கு எதிரான பாவங்கள். புனித பவுலடியார் இது என்ன நல்லா தெளிவாக சொல்லுவார். கடவுள் யார் என்று தெரிந்தும், அவருடைய மகிமையை பற்றி நன்கு அறிந்தும், கடவுள் எவ்வளவு மேலானவர் என்று உணர்ந்தும், அந்த உயர்வுக்கும் மகிமைக்கும் உரிய அளவிற்கு அவரை ஆராதிக்காமல் இருப்பது பாவம். அவருக்குரிய ஆராதனை, அவருக்குரிய இடம், அவருக்குரிய ஸ்துதி. அதனால தானே பாடும்போது சொன்னாங்க, ஸ்துதிகன மகிமையெல்லாம், ஸ்துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஆண்டவர் செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, என் கடவுளே, உமக்கே ஆராதனை, ஸ்துதி, கன மகிமை. இந்த ஸ்துதிங்கிறது கடவுளுக்கு நம்ம செலுத்துறது. அந்த ஸ்துதி செலுத்தின உடனே ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். கனம் பண்ணுறது ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கடவுள் நமக்கு தருவது கனம். அவர் நம்மை கனப்படுத்துவார், பலப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் வரும்போது அது நமக்கு கனமாக வரும். அதனால தான் ஆண்டவரே என்னை கனம் பண்ணியறலும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க. அப்போ ஸ்துதி கன மகிமையெல்லாம் ஆண்டவர் உமக்கே என்று சொல்லுகிற அந்த பார்க்குறோம். அப்போ கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலன்னா அதை குறித்து கவலைப்படணும். கடவுளை ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரத்தில் நினச்சே பார்க்கல, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இயேசுவே போற்றி போற்றி அப்படின்னு கூட சொல்லாத நாட்கள் நமக்கு இருந்தால் அவையெல்லாம் வெறும் நாட்கள், அவையெல்லாம் வறட்சியான நாட்கள், அவையெல்லாம் கனமே இல்லாத நாட்கள், கடவுளுடைய அருள் நம்மை தொடாத நாட்கள், நாம் கடவுளை நினைக்காத நாட்கள். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, அந்நிய தேசத்தில் உம் மக்கள் நாங்கள் எப்படி உம்மை புகழ்வோம்? அடிமைகளாக இருந்து கொண்டு உம்மை எப்படி நாங்கள் புகழ்வோம்? அப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்லுவாங்க, உம்மை நாங்கள் புகழவில்லை என்றால் எங்களுடைய நாவு மேல்தாடையோடு ஒட்டிக்கொள். அந்த நாக்கு இருந்து என்ன புண்ணியம்? உம்மை புகழாத நாவு எதற்காக?
உம்மை போற்றாத வாய் எதற்காக? எங்கள் நாக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு செயலிழந்து போகட்டும். அப்போ அவங்களுடைய துடிப்பு தாகம் உம்மை புகழணும். விரைவாக எங்களுக்கு விடுதலை தாரும். வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே வந்து நாங்கள் தாவீது ராஜாவை போல உம்மை போற்றி புகழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஜெபிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது, ஒன்று கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து வருத்தப்படணும். ரெண்டாவது, கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியதற்காக வருத்தப்படணும். கடவுளுக்கு எதிராக என்ன அவமானத்தை ஏற்படுத்துகிறோம்? கடவுளுக்கு எதிராக நாம் செய்யும் அவமானங்கள் என்ன? யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் வந்து யாரோ பில்லி சூனியம் வச்சுருக்கிறாங்கங்க, இந்த பில்லி சூனியத்தை எடுக்கணும்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் அங்கே காசு வெட்டி போட்டுட்டு வாங்க, இந்த பூசாரியை பார்த்து அதை நிறைவேற்றுங்க, கயிறு வாங்கி கட்டிக்கங்க. இது வந்து நம்ம கடவுளுடைய வல்லமை எல்லாம் சாத்தான் வைக்கிறது தானே பில்லி சூனியம். பில்லி சூனியங்கிறது யார்? சாத்தானை ஏவி விடுறது தான் பில்லி சூனியம். சாத்தானுடைய கட்டுகள்லேருந்து விடுதலை ஆகிறது தானே பில்லி சூனிய கட்டுகள்ங்கிறோம், மாந்திரிக கட்டுகள்ங்கிறோம். அப்போ இந்த சாத்தானே இயேசுவை பார்த்துட்டு என்று எப்படி கத்தின? நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு என்ன இங்கே வேலை? எங்களை அழிக்க வந்தீங்களா? நீ யாருன்னு தெரியும், நீ கடவுளுடைய மகன், அர்ச்சிக்கப்பட்டவர், நீ சிலுவையில் எங்களை அழிக்க போகிறது தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்களை அழிக்க வந்துட்டியான்னு சாத்தானுக்கு தெரிஞ்ச பார்வை நமக்கு தெரியாம சாத்தானையே நம்ம தேடி போனோம்னா சாத்தானுடைய வல்லமை கடவுளுடைய வல்லமையை விட பெரியதாக நினைத்து அந்த சாத்தானை யாரோ ஒருத்தர் விடுதலை ஆக்கிடுவார்னு எந்த கோயிலையோ போய் நின்னா அதை விட கடவுளை அவமானப்படுத்துகிற செயல் வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் பண்ணியிருந்தோம்னா, யாராவது கொடுத்த கயிறை வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா, தாயத்தை போட்டிருந்தீங்கன்னா எல்லாம் கலட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், கடவுளை அவமானப்படுத்துகிற காரியம், அதை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. இயேசுவுக்கே புகழ். நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான கருத்து சொன்னேன். உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்டது கிடைக்கலையேங்கிற வருத்தம், எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அவையெல்லாம் இயேசுவுக்கு ஒரு ஜுசுப்பி, சுண்டைக்காய் மாதிரி. அவர் பெரியவர், அவரை விட பெரியது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் நினச்சிருக்கிற பெரிய 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 பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அவர்தான் பெரியவர், அவர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யக்கூடியவர். ஆகவே உங்கள் காரியங்கள் எல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி என்ன செய்யணும்? அந்த பெரியவரிடம் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ 2 காரியம் நான் சொன்னேன். நீங்கள் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள் குறித்து வருத்தப்படணும். 2வது, கடவுளை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் நடந்த உங்களுடைய விசுவாச காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படணும். கோயிலில் இருக்கிறதுக்கு அப்படியே மண்புழு மாதிரி நெளியக்கூடாது. கொஞ்ச நேரம் பிரசங்கம் போச்சுன்னா அப்படியே நெளிய. காரணம், சாத்தான் பண்ணுற வேலை அம்புட்டோம். அவன் அந்த இடத்துலேருந்து உங்களை கொண்டு போக பார்ப்பான். நீ கடவுளுடைய வார்த்தையாக கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ திருந்திட்டேன்னா என்ன பண்ணுறது? உன் பாவ வாழ்க்கையை விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்போ சாத்தான் உங்களை கோயில் பக்கம் திரும்பி போகிறதையே விட மாட்டான். கோயில் பக்கம் நீங்கள் போகிறதுக்கே அவனுக்கு விருப்பம் இல்லை. கோயிலுக்கு போனாலும் உங்களை மனசை செலுத்த விட மாட்டான், இறை வார்த்தையை கேட்க விட மாட்டான், மனம் மாறணும்னு நினச்சிங்கன்னா விட மாட்டான். இப்போ என்ன உலகத்தில் இருக்கிறத விட நீ என்ன பாவம் பண்ணிட்ட, நீ என்ன பெருசாக பாவம் பண்ணிட்டேன்னு கேட்க வைக்கிறவனே நம்ம எல்லாரும் அதானே பண்ணுறான். இப்போ என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், இப்போ தானே பாவசீனம் பண்ணோம், வாய்ப்பு கிடைக்கும்போது பண்ணிட்டு போகிறோம். கடவுளை கத்திரிக்காய் மாதிரி எடுத்துக்கிறது. கடவுளை கத்திரிக்காய் மாதிரி, கத்திரிக்காயே சில நேரத்தில் விலை கூட இருக்கும். கடவுளை அவ்வளவு அற்பமாக எடுத்துக்கொள்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்ம. எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, அவருடைய மகிமையும் தெரியலை,
அவருடைய வல்லமையும் தெரியலை. அப்படி இருக்கிறது. அதனால கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களையும் கடவுளை அவமானப்படுத்தும்படி செய்த காரியங்கள் குறித்தும் நாம் இந்த உலகத்தில் ரொம்ப கவலைப்படணும், அதை கைவிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். 2 கொரிந்தியர் 11:23 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11:23 அங்கே என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளவெல்லாம் துன்பப்பட்டேன், அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்போ எதை பற்றி நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிறார். படிங்க. அவர்கள், இப்போ யார்? கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்குறாரு, இப்படியெல்லாம் நடந்துக்கிற இவங்கெல்லாம் கிறிஸ்தவ பணியாளர்களா? அவர் சொல்கிறாரு, உங்கள் எல்லா கிறிஸ்தவனையும் விடவும் நான் பெரிய கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்காக என் உயிரையே கொடுத்தவன். அவர்கள் சிறந்த பணியாளர்களா? அவர்களை விட நான் சிறந்த பணியாளனே. இப்படி அப்போ சொல்கிறார் பாருங்க. மதியினன்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்கார பறை மாதிரி பேசுகிறேன் கேளுங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கணும். நான் பைத்தியக்காரனாக இருந்துட்டு போகிறேன், நான் பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறேன் கேளுங்க. சொல்லுங்க. அவர் சொல்கிறத பாருங்க. கிறிஸ்தவனா, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பணியாளனா பவுலடியார், நான் எல்லாரையும் விட, யார்? 12 அப்போஸ்தலர்களை விடவே நான் அதிகமாக உழைத்தேன். ராயப்பர் ரோமாபுரிக்கு போனார், அங்கே செத்து போயிட்டார். ஆனால் பவுலடியார் எங்கெல்லாம் போனார்? ரோமாபுரிக்கு வந்தார், அதுக்கப்புறம் கொரிந்து நகருக்கு போனார், ரோமைக்கு வந்தார், கொரிந்துக்கு போனார், கலாத்தியாவுக்கு போனார், எபேசுக்கு போனார். இப்படி அவர் பல திருச்சபைகள், ஆசியா மைனர், இன்னைக்கு ஈரான், ஈராக்கு, சிரியாலாம் சொல்கிறாங்களே, இந்த பகுதியெல்லாம் போய் முதல் 600 ஆண்டுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தது இந்த இஸ்லாமிய நாடுகள். முகமது நபி வர்ற வரைக்கும் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியாலாம் பெரிய கிறிஸ்தவ நாடு, எகிப்து பெரிய கிறிஸ்தவ நாடு. அங்கிருந்து தான் பெரிய பெரிய வனத்தந்தோனியார் எகிப்திலிருந்து வந்தவர். பெரிய பெரிய புனிதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்த நாடுகள் அவையெல்லாம். அவர்களை அப்படியே முகமது நபி அந்த நாடோடி மக்களுக்கு சொல்லி, நானும் ஒரு இறைவாக்கினர் தான், அந்த இறைவாக்கினர் எனக்கும் அனுப்பியிருக்கிறார். இயேசுவும் ஒரு இறைவாக்கினர், அவர் கடவுள் இல்லை, அவருக்கு பின்னாடி வந்திருக்கிற இறைவாக்கினர் நான் சொல்லி, அவங்களும் நபி. என்ன நபின்னா என்ன? இறைவாக்கினர்னு அர்த்தம். ஈசாய் நபின்னா இயேசு இறைவாக்கினர், இயேசு நபி, இயேசு இறைவாக்கினர். அவங்க இயேசுவை ஈசாய் நபிம்பாங்க. முகமது நபின்னு சொல்கிற மாதிரி ஈசாய் நபி, மோசே நபி, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு இறைவாக்கினர்கள். அப்போ 600 வருஷம் இயேசுவுக்கு அப்புறம் 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் முகமது. அப்போ 600 வருஷமாக இஸ்லாம் மதமே கிடையாது, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தாங்க. அப்போ நம்ம அதுக்குள்ள போகிறத விட அங்கெல்லாம் போய் கிறிஸ்தவ முறையை போதிச்சு அவங்களுக்கு எழுதின அவர் கடிதம் தான். போக முடியாத போது அவர் அறிவுரை கடிதம் எழுதுகிறார். அப்படி கொரிந்தியருக்கு முதல்ல எழுதின கடிதம் முதல் கடிதம், கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதம் 2வது முறை எழுதுகிறார். அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். கொரிந்து நகர மக்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து குடித்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு எல்லா பாவத்தையும் பண்ணுறாங்க. அதை கண்டித்து எழுதுகிறாரு. அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் பாராட்டி எழுதுகிறாரு. அவர் அவங்கள சந்திக்கும் போது என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நினைவூட்டி கடிதம் எழுதுவார். இப்போ அதுதான் சொல்கிறாரு, நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் சொல்கிறேன், உங்களை விட நான் நல்ல பணியாளன், இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. படிங்க. என்னை எத்தனை முறை கிறிஸ்துவை போதித்ததற்காக சிறையில் அடைத்தார்கள் தெரியுமா? படிங்க. கொடுமையா சாட்டையால் என்னை அடித்தாங்க தெரியுமா? சாகுற அளவுக்கு என்னை அடித்து போட்டு போயிடுவாங்க. செத்துட்டேன்னு நினச்சிட்டே கிடந்திருக்கேன், சாவின் வாயிலில் நின்றேன். படிங்க படிங்க. 5 முறை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தாங்களாம். 40 சாட்டை அடி, ஏசு அடிபட்ட மாதிரி 40 கசையடி மாதிரி இவரும் 5 முறை. அவர் 1 முறை, இவர் 5 முறை வாங்கியிருக்காரு. 3 முறை தடி எடுத்து அடிச்சிருக்கிறாங்க, கல்லாலேயே எரிஞ்சிருக்காங்க. அவர் இப்படி பயணம் செஞ்சு போகும்போது கப்பல் மூழ்கி அந்த மரக்கட்டையை முடிச்சுக்கிட்டே 1 முறை மால்டா தீவுக்கு வந்துடுவார். இப்போவும் அங்கே
சென்ட் பால்ஸு அந்த இது இருக்குல்ல அந்த முனை அப்படின்னு நீங்கள் ரோமில் இருந்து மால்டா தீவுக்கு போனீங்கன்னா அவர் மிதந்து மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டே நீந்தி வந்து ஏறின இடத்துக்கு சென்ட் பால் ஸ்கொயர்னே இருக்குது. நான் அந்த பவுலடியாருடைய ஆண்டில் நான் அவர் பயணம் செய்த எல்லா நாடுகளுக்கும் திருப்பயணம் சென்றேன். சிரியா, மால்டா, தமாஸ்கஸ், அங்கே அந்த கொரிந்து நகரம், இதெல்லாம் அங்கே இருக்குது. இன்னும் எபேசு நகரம் அங்கே எல்லாம் இருக்குது. அங்கே அவர் இருந்த இடத்துல பெரிய கோயில்கள்லாம் இருக்குது. ஒரு சிலதை இஸ்லாமியர்கள் மாஸ்காக மாற்றிட்டாங்க. நிறைய மக்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்காங்க. ஆனால் அந்த பயணத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனுஷன் இயேசுவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட முடியுமா, இவ்வளவு துன்பத்தை ஏற்றுக்க முடியும்? அதனால தான் அவர் துணிஞ்சு சொல்கிறாரு, வாழ்வது எனக்கு கிறிஸ்து என்றால் சாவது எனக்கு ஆதாயமே. சாவு யாராவது ஆதாயம்னு சொல்லுவாங்களா? எனக்கு வாழ்வு மோட்சம் அவர் தான் கொடுக்க போகிறாருன்னா நான் எதுக்கு கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி கவலைப்படணும்? எப்போ சாவேன் நான், எப்போ நான் மோட்சத்துக்கு போவேன்னு வாழ்ந்தவர். கிறிஸ்து எனக்கு வாழ்வு என்றால் சாவது எனக்கு ஆதாயமே. அப்போ அடுத்து படிங்க, தொடர்ந்து படிச்சோம். அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு கிடந்தது, ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் 6 ஒரு ஆற்றை கடக்கும் போது பெரிய இடர்கள், திருட்டு பயல்களும் என்னை சும்மா விடலை, திருடர்கள் கல்வர்களாலும் இடர்கள், பாவி பயலுள்ள உங்களாலையும் எனக்கு இடர்கள்ரா. அந்த அப்போ இஸ்ராயல் மக்களாலும் இடர்கள், கிறிஸ்தவர்களாலும் இடர்கள், புறவினத்தாராலும் இடர்கள், எல்லா பக்கமும் அடிபட்டேன். தொடர்ந்து படிங்க. நாட்டுக்குள்ள வந்தாலும் இடர்கள், காட்டுக்கு போனாலும் இடர்கள். படிங்க. ரைட்டு. பாருங்களேன், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவருக்கு என்ன கவலையாக இருந்துச்சான்? அவர் ஏற்படுத்தின திருச்சபையெல்லாம் எப்படி இருக்குதோ, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு பெரும் கவலைப்பட்டேன். தொடர்ந்து படிங்க. பாருங்களேன், யாராவது ஒருத்தர் பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா என் உள்ளம் கொதிக்கும். படிங்க. கரெக்டாக பாருங்களேன், இப்போ தான் வருது. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எதை பற்றியும் பெருசுப்படுத்தாதீங்க. எதை மட்டும்தான் பெருசுப்படுத்தணும், எதை பற்றி பெருமைப்படணும். படிங்க. ரைட்டு. நான் போன ஞாயிற்றுக்கிழமையும் சொன்னேன், நம்ம பலகீனத்தை பற்றி பெருமைப்படுவோம். நம்ம பலமில்லாமல் இருக்கிற போது, வலுவற்று இருக்கிற போது கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். பிலிப்பியருக்கு எழுதி 3வது அதிகாரத்தில் சொல்லுவார், நான் வலுவற்றவனாக இருந்தபோது ஆண்டவருடைய வல்லமை என்னில் வெளிப்பட்டது. when I am weak I am strong. நான் பலமற்றவனாக இருக்கும்போது தான் ஆண்டவருடைய பலம் என்னை பலசாலியாக மாற்றும். அப்போ நம்ம பலகீனமாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பலமான கடவுள் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபையை பற்றி நம்ம பெருமை பாராட்டி ஆண்டவருக்குள்ள நிலையாக இருந்தோம்னா நமக்கு எல்லா வல்லமையும் நிறைவாக கிடைக்கும். கடவுளுக்கு எதிரான பாவங்கள் குறித்து கவலைப்படுங்கள். கடவுளுக்கு அவமானப்படுத்திய காரியங்களுக்காக ஒரு கிறிஸ்தவனா, நான்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இப்படி அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டனே, என் ஆண்டவரை அவமானப்படுத்திட்டனே. அப்போ ஆண்டவரை அவமானப்படுத்தின காரியங்கள், அவர் மேலே தோல் மேலே வச்ச சிலுவை அவமானம், அவரை சாட்டையால் அடித்தது அவமானம், எட்டி உதைச்சது அவமானம், கடைசியாக அவருடைய ஆடையை அவுத்து அம்மனமாக்குனது பெரிய அவமானம். அந்த அவமானங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்களால் நிகழ்ந்தது. அப்போ நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம், அவருடைய ஆடையை அவிழ்க்கிறோம், அவரை நிர்வாணப்படுத்துகிறோம், அவரை எட்டி உதைக்கிறோம். அவர் கைகளையும் கால்களையும், நல்லது செய்த கால்களையும், நடந்து நற்செய்தி போதித்த கால்களையும்
எல்லாரையும் ஆசீர்வதித்த கரங்களையும் இழுத்து ஆணியால் அரைஞ்சு நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து நம்ம வருத்தப்படணும். மோட்சத்தில் வருத்தப்படுவது ஏன்? மோட்சத்துக்கு போகிறவங்க எதுக்காக வருத்தப்படணும்? மோட்சம் போகிறதற்கு ஒரே வழி, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மோட்சம் போவது உறுதி. அப்போ மோட்சத்துக்கு நான் பைபிள்லேருந்து வசனம் சொல்கிறேன், கேட்கலாம். மோட்சம் போகிறதுக்கு ஒரே வழி என்ன? பாவமே இல்லாமல் வாழ்கிறது, இல்லைன்னா பாவம் செஞ்சாலும் பாவ மன்னிப்பு பெறுவது போதும். மோட்சம் போகிறதுக்கு அது போதும். ஏன்னா பைபிளில் திருவெளிப்பாடு புத்தகம் 22வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. திருவெளிப்பாடு 22:15. யாரெல்லாம் மோட்சம் போவாங்க? யாரெல்லாம் மோட்சத்துக்குள்ளே நுழைவாங்க? படிங்க படிங்க. நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், அதில் நுழைய மாட்டார்கள். இதில் இந்த பாவத்தெல்லாம் யார் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். திருப்பி படிங்க. சூனியக்காரர். சூனியக்காரனா என்ன? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். சூனியம்னா ஒன்றுமே இல்லாமல், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்கிறவர்கள் சூனியக்காரர். பரத்தமை, விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர். எல்லா தெய்வத்தின் பின்னாடி போய்கிட்டு இருக்கிற ஆளுங்க, பணத்தையே கட்டி அழுகிற ஆளுங்க. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா அப்படின்னு வாழ்கிறவங்க. அதான் உண்மையான சிலை வழிபாடு. பணத்தை கட்டி அழுவது, பணத்தை கட்டி அழுகிறது. அடுத்தது பொய்மை. சும்மா உங்களை மற்றவர், ஆண்டவர் சொன்னார்ல, மற்றவர்கள் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ கேடு. மற்றவர்கள் உங்களை புகழ்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் இப்படித்தான் பொய்மையை நினைத்து புகழ்வார். நீங்களும் ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்குவீங்க. அதனால் மற்றவர்கள் உங்களை இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். நல்லவங்களை இந்த உலகம் புகழாது. நல்லவர்கள் கடவுளிடம் மட்டுமே பெறுவார்கள். அதனால் பொய்மையை நாடுகிறவர்கள், 4 பேர் புகழணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்கிறவர்கள். அடுத்தது ரைட், இது நுழையாத கேஸுகள்லாம். இப்போ யாரெல்லாம் நுழைவார்கள் படிங்க. அதில் தொடர்ந்து படிங்க. அது போதும். அடுத்தது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் படிங்க. 1 கொரிந்தியர் 6, 9, 10. தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அதனால எது வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எங்கள் அக்கா பையன் ஒரு ஹைஸ்கூலில் இப்போ ஹெட்மாஸ்டராக இருக்கார். நேற்று என்று பேசுகிறாரு. திருச்சியில் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு மாதிரி ட்ரையாக இருந்திருக்கு. ஒரு டீ குடிக்கலாமேன்னு ஒரு கடையில் பைக்கை நிப்பாட்டிட்டு, டீ குடிக்கிறதுக்கு பைக்கை நிப்பாட்டிட்டு காலை தூக்கி போட்டுறவர் கீழே விழுந்திருக்காரு, செத்து போயிட்டார். 54 வயசு. ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரையுமே டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கார். ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கை. இந்த வருஷம் வேளாங்கண்ணிக்கு சாதாரண ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு மேலே சட்டை போடாமல் நடந்தே வருவார் திருச்சியிலேருந்து. பயங்கர பக்தி, ரொம்ப கஷ்டப்பட்டவன், சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்த குடும்பம். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் தங்கியே படித்தான். மாமா 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 அப்படிமா. கஷ்டப்பட்டு அவங்க அப்பா இறந்துட்டார். அவன் வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை வச்சான். தங்கச்சி. ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, முடிஞ்சிருச்சு, இந்த உலகம் முடிஞ்சிருச்சு. இருக்கிற நாட்கள்லாம் கிருபையின் நாட்கள். ஒவ்வொரு நாளையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற நாளாக எடுத்துக்கணும். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிருபையின் நாட்கள், அருளின் நாட்கள். அவர் கொடுத்தா தான் வாழ முடியும். அவன் எவ்வளோ திட்டம் வச்சுருந்தான் தெரியுமா? 2 பிள்ளைகளும் டாக்டர் ஆனதுக்கப்புறம் திருச்சியிலேயே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நல்லா மனைவியும் ஹெட்மாஸ்டராக இருக்கிறா.
ஒரு ஆஸ்பத்திரி கட்டணுமாம்மா, நான் இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், கட்டி என் பிள்ளைங்கள வச்சு ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவர் உயர்த்தினார்னு நான் காட்டணும். ஆனால் நம்ம திட்டங்கள், நம்ம பிளான்லாம் ஏரோப்ளான் தான். அவர் வச்சிருப்பார் ஒரு திட்டம், அதை தேடுங்க, அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சிருங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு. எந்த நல்ல காரியத்தையும் நாளைக்கு தள்ளி போடாதீங்க, எந்த கட்ட காரியத்தையும் இன்னையே நிறைவேற்றிடுங்க, இன்னைக்கே முடிச்சிருங்க, அதுக்கு முடிவு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கெட்டது எல்லாத்தையும் இன்னைக்கே விட்டுறணும், நல்லது எல்லாத்தையும் இன்னைக்கே முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். நாளை ஒன்று நமக்கு ஒன்று இல்லை. அதனால் நான் இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் சொன்னோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியல, போயிடலாமா போக வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவனுக்காக இந்த ஆராதனையில் வேண்டிக்குவோம். நாளைக்கு காலையில் தான் அடக்கம் இருக்குது, நாளைக்கு காலையில் போவோம், இல்லைன்னா நைட்டு போவோன்னு இருக்கிறேன். ஏன்னா நானே யோசிச்சு பார்ப்பேன். அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நைட்டு கிளம்பி நான் பெங்களூர் போனேன். ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்த முறை வர்றேன்னு தான் சொன்னேன். அடுத்த முறை நான் வர்றதுக்கு உயிரோடு இல்லைன்னா போயிட்டு வந்துடுவோம். ஒரு 50 சிஸ்டங்களுக்கு வழிகாட்டி ப்ரோக்ராம் நடத்த சொல்கிறாங்களே, ஆந்திராவிலேருந்து, கோவாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து வர்ற எல்லாருக்குன்னு சொல்லி இங்கேருந்து நைட்டெல்லாம் தூங்காமல் போனேன். காலையில் கிளாஸ் எடுத்தேன், நைட்டு தூங்காமல் இங்கேருந்து வந்து புதன்கிழமை காலையில் இறங்கினேன். நினச்சி பார்த்தேன், நம்ம உடம்பு இதுக்கு மேலே 55 வயசு ஆயிடுச்சுல்ல, ஓவராக பண்ணலாமான்ட்டு. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லதெல்லாம் பண்ணிக்கணுமே, செஞ்சிடணுமேங்கிறதான். எவ்வளோ நாள் வாழணும்? 90 வயசு நான் வாழ்ந்து ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. 90 வயசெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால் இப்போவே ரொம்ப நாள் பூமியில் வாழ்ந்த மாதிரியே இருக்குது எனக்கு. 55 வருஷம் வாழ்ந்துட்டோம்ல பூமியில். புதுசாக என்னத்தை பண்ண போகிறேன்? புதுசாக என்ன சாதிக்க போகிறேன்? இன்னும் இனிமேலுக்கு ஏதாவது செய்யணும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வோம், ஆண்டவருக்கு கிருபை கொண்டு வர்ற காரியங்களை செய்வோம். 4 பேர் கடவுளை புகழ்கிறதுக்கு அவங்கள தூண்டக்கூடிய காரியங்களை செய்வோம். அப்படி தான் நம்ம இருக்கணும். அதனால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலை வழிபாட்டோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் உணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், குடியாரப்பையெல்லாம் மோச்சம் போக முடியாதுன்னு போட்டிருக்கு. குடிவெறியர், பழி தூற்றுவார், அடுத்தவங்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறவங்க, அடுத்தவங்க பேரை கெடுக்கிறவங்க, அவங்களும் மோச்சம் போக முடியாதுன்னு போட்டிருக்கு. கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. அது நீட்டாக போட்டிருக்கு. இதெல்லாம் செய்கிறவங்க உரிமையாக்கி கொள்வதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி இருக்கிறோம்னா அதில் கொஞ்சம் நெஞ்சம் எது நம்மள்கிட்ட இருந்தாலும் அவற்றை கழுவி இயேசுவின் இரத்தத்தில் நம்மை தோய்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே இடம் பாவ சங்கீர்த்தனம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உன் பாவங்களுக்கான விலை ஏற்கனவே இயேசு கொடுத்துட்டாரு. ஆகவே அவர் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய உடலையும் சிலுவையில் தொங்க வைத்து உன் பாவக்கடனை அடைத்தவர் அவர்தான். அவர் பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லலைன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர் பார்த்து மன்னிக்கிறது தான் சீடர்கள்ட்ட சொன்னார், யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ. நான்லாம் பாவ செய்யறதுக்கு வர்றவங்களுக்கு சில நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் உங்கள் பாவத்தை இப்போ மன்னிக்க மாட்டேன், நீங்கள் போகலாம், உங்களுக்கு இந்த பரிகாரம் இருக்குது. அவங்க கூட பிறந்தவன் சொத்தை ஏமாற்றி கொஞ்சம் கூட நான் எடுத்துக்கிட்டேன், அது என் கூட பிறந்தவனுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னால், நான் சொல்லியிருக்கேன், மரியாதையாக போய் அந்த சொத்தை உன் கூட பிறந்தவனுக்கு கொடுத்துரு, இல்லைன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாவசீனத்துக்கு வந்ததுனால உனக்கு மன்னிக்கப்பெல்லாம் கிடையாது, அதுக்குரிய பரிகாரம். இப்போ டாக்டர்கிட்ட போனதுனால உங்களுக்கு குணமாயிருமா? அவர் கொடுத்துருக்க மாத்திரையை அவர் சொன்ன மாதிரி முறையாக சாப்பிடணும், அதுதான் பரிகாரம். ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிர்காரியம் ஒன்று இருக்குது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நீ அனுபவிச்சு ஆகணும், இல்லைன்னா அனுபவிப்ப. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், இல்லைன்னா தாகம் போகாது, வறட்சியில் செத்து போயிடுவோம். ஆகவே தேவ பிள்ளைகளே நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பாவ சங்கீர்த்தனத்தை நம்ம இந்த காலத்தில் பாவத்தை குறித்து வருத்தப்படுவது மட்டும் இல்லை,
கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களையும் கடவுளை அவமானப்படுத்தியதையும் நினைத்து அந்த ஆண்டவரிடம் நம்ம உத்தம சாமந்தரத்தில் என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, தேவரீர் அளவில்லாத சகல நன்மை நிறைந்தவராய் இருப்பதனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சிநேகிக்கிறேன். அப்படிப்பட்ட உமக்கு எதிராக செய்த பாவங்கள், இப்படிப்பட்ட உமக்கு எதிராக நான் குற்றங்கள் செய்தேன் என்று மிகவும் மனநொந்து வருத்தப்படுகிறேன். அப்போ இந்த வருத்தம் எப்படி இருக்கணும்னா, நல்லா தகன்னு நெருப்பு இருக்குல்ல. நம்ம தானியல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா நம்ம நெருப்பு எப்படி சுடும்? நெருப்பு கையில் வச்சு என்ன சுடுமா சுடாதா? அதை விட 100 மடங்கு சூடாக இருக்குமா நரகம்? அதை விட 100 மடங்கு சூடாக இருக்குமா? அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த சூடு வேணுமா? இல்லை போய் சாமியாருக்கு முன்னாடி முட்டி போட்டு நல்ல பாவசீகரம் பண்ணி ஒழுங்காக கோயிலுக்கு போய் நற்கருணை இடம் பெற்று உங்கள் ஆன்மாவை காத்துக்க போகிறீங்களா? உலகமெல்லாம் நீ தனதாக்கி கொண்டாலும் உன் பிள்ளைகளுக்கு 10 வீடை கட்டி வைக்கலாம். நீ அன்பியத்துக்கு போகாமல், பூசைக்கு வராமல், ஜெபமாலை சொல்லாமல், பைபிள் படிக்காமல், பாவசீகனம் பண்ணாமல் ஒரு நாள் செத்து போயிடுவ. நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம். தவக்காலத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் உங்கள் டைரியில் உங்கள் பேரை எழுதி, தஞ்சை டோமி நீ சாவாய், தஞ்சை டோமி நீ சாவாய். அதானே உண்மை. ஒரு நாள் நான் சாவேன். அது எனக்கு தெரியாதனால தான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் சாவேன், ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பேன்னு எனக்கு தெரிஞ்சா, காலையில் குளிர் அடித்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, அவர் பாதத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க காலை பூசைக்கு. அவர்கிட்ட தானே ஆறுதல், அவர்கிட்ட தானே நிம்மதி, அவர்கிட்ட தானே மீட்பு. அவர் பாதத்தில் போய் நான் கையை கட்டிட்டு நிற்க போகிறேன். என்னை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவனே, இதோ உனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற நித்திய வீட்டில் இருக்க போறியா, அல்லது சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களுக்கும் உங்களுடைய சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிற நித்திய நரகத்துக்குள்ளே போங்கன்னு சொல்ல போகிறாரா? இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். நீங்கள் வாழ்கிற லட்சணத்தை வச்சு உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாரும் உங்களுக்கு தெரியும்ல. நமக்கும் கடவுளுக்கும் தான் நம்மளை பற்றி தெரியும். பெற்றவங்களுக்கு கூட பிள்ளைகளை பற்றி தெரியாது. தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், நல்லா உங்களுக்கு தெரியும். அதனால தான் வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு யோசிச்சு பாடுறா, நீ நடந்து வந்த பாதை, நீ செஞ்ச செயல்கள், உன் மனசில் இருக்கிற எண்ணம், இதெல்லாம் உன்னை மோட்சம் கொண்டு போகுமா இல்லை மோசத்துக்கு கொண்டு போகுமா? மோட்சம் போறியா மோசம் போறியா? எல்லாத்தையும் உனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. ஆகாய இறைவாக்கினர் 1 அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லுவார், உங்களுக்கு நேர்ந்ததையெல்லாம் நினைத்து பாருங்கள், நீங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். அப்படியெல்லாம் பண்ணோம்னா இனிமேலுக்கு எப்படி இருக்கலான்ட்டு. எனக்கு இப்போல்லாம் நம்ம பங்கில் கொஞ்சம் சந்தோஷம். சொல்லி சொல்லி காலப்பூசைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க. காலப்பூசையே சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பூசை தொடங்குற மாதிரி இருக்குதுப்பா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஸ்நாபகரில் பாரு என்ன சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற சினத்திற்கு தப்பிக்கும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? மனமாறியவர்களுக்குரிய உங்கள் செயல்களை காட்டுங்கள், நல்வாழ்க்கை வாழ மனமாறுங்கள், அப்பொழுது நிறை. கோயிலுக்கு வர்றது ஒரு பகுதி தான், அதுக்கப்புறம் உங்கள் மனமாற்றத்துக்குரிய செயல். அப்போ அவர் மனமாறம், உலகம் அழிய போகுது, எல்லாரும் இப்படி இருக்கிறீங்களேன்னு எல்லாத்தையும் சொன்னார். கரடு முரடான பாதைகள் சமமாக்கப்படுக, கோணலான பாதைகள் நேராக்கப்படுக, ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்துங்கள், இதோ ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அம்புடு பயில ஒடியாந்தேன். ஸ்நாபகரில் பட்ட ஞானஸ்தானம் வாங்கி பாவ மன்னிப்புக்கு உடனே அவர் சொன்னார், வெறியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற சினத்து, ஆண்டவருடைய சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் யாரு? சாமியார் சொன்னாருங்கிறதுக்காண்டி கோயிலுக்கு குடியாரீங்களா? வெறியன் பாம்பு குட்டிகளே, அப்படி பண்ணாதீங்க. கோயிலுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நற்கருணையை உண்டு மனமாறியவர்களுடைய செயலை காட்டுங்கள். அன்பிய தலைவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் திட்டாதீங்க, அன்பியத்துக்கு வாங்கன்னு சொன்னால் திட்டாதீங்க, கோயிலுக்கு வாங்கன்னு சாமியார் சொன்னால் திட்டாதீங்க. ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் கூட வச்சா சாமியாருக்கு தொண்டை வலி, அவர் அதை செய்கிறாரு, அவருக்கு எந்த புண்ணியமும் இல்லை. எப்படியாவது யாராவது ஏதாவது இறை வார்த்தை உன் மனதை தச்சிராதா?
மனசை பாதிச்சிடாதா? நீ திருந்திர மாட்டியா? கடவுள் கொடுக்குற வாய்ப்பு, அதை புறங்கையால் தள்ளி விட்டுறாதீங்க. திருந்தி வாழுங்க, திரும்பி வாங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அருளும் ஆசீரும் நமக்கு உண்டு. கலாத்தியர் 5வது அதிகாரம் படிங்க. கலாத்தியர் 5:19-21. கலாத்தியர் 5:19. ஊனியல்பின் செயல்கள். இப்போ அடுத்துன்னா மோட்சத்துக்கு யார் போக மாட்டாங்கிறதுக்கு வரிசையாக நிறைய பாவத்தை சொன்னார்ல பவுலடியார். இப்போ என்ன சொல்ற? ஊனியல்பு. ஊனியல்புனா இந்த உடல் சார்ந்தது. ஊனும் உடலும் ஊன் இயல்பு. இயல்பு இந்த உடலுக்குரிய இயல்புகள், இந்த உடலுக்குரிய இயல்புகள். ஊனியல்பு சார்ந்த செயல்கள் பற்றி நமக்கு நன்றாய் தெரியும். அடுத்து படிங்க. அப்ப சொல்றாரு இந்த ஊனியல்பு உடல் சார்ந்த இயல்புகள் என்ன? பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனி, பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை. அந்த முன்னாடி சொன்னதில் 7 சாவான பாவங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டார். 7 சாவான பாவங்களை உள்ளே சேர்த்துக்கிட்டார். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மோட்சம் போக முடியாது. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிய வந்துச்சுன்னா மனம் மாறுங்க. மத்தேயு 7:21 படிங்க. மத்தேயு 7:21. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகிறவர்களே மோட்சம் போவார்கள். மற்றவங்கெல்லாம் என்ன போவார்கள்? மோசம் போவார்கள். நம்ம மோட்சம் போகணுமா மோசம் போகணுமா? அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட 3 வழிகள். நம்ம இன்னைக்கு வாதியார் மாதிரியே சொல்கிறேன். 2 பாவத்தை குறித்து நீங்கள் கவலைப்படணும். அப்போ என்னென்ன பாவங்கள்லாம் செய்கிறவங்க மோட்சம் போக முடியாது. இந்த பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு 3 வழிகள். 1, யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும். முதல் நீங்கள் மோட்சம் போகிறதுக்கு, பாவத்தை மன்னிக்கப்படுறதுக்கு 3 வழி. நீங்கள் முதல்ல மற்றவங்க பாவத்தை, மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மன்னிப்பு கேட்குறது கூட ஈஸி, மன்னிக்கிறது. ஒரு பிஷப் என்கிட்ட சொல்கிறாருங்க, ஒரு ஃபாதருக்கு 10 வருஷமாக தண்டனை கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மறை மாவட்டம், என் வகுப்பு தோழர் 10 வருஷமாக பங்கே கொடுக்கல. அவன் பிஷப் என்னமோ கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டாருன்ட்டு அந்த ரெக்கார்டை போட்டு இன்னொரு சாமியார் காமிச்சு விட்டார். அவருக்கு பங்கே கொடுக்கல, ரிட்டையர்ட் ஹவுஸில் இருக்கார். இவரையும் போய் மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் சாமியார். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பாட்டுக்கு பிரசங்கம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறேன், இந்த தொப்பி தலையன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார் இந்த சாமியார். நான் 2 பேரையும் பேசி பேசி பார்த்தேன். அப்புறம் ஆயர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க ஆண்டவரே, அவன் போகிறேன் பொடி பைய, நீங்கள் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு பங்கு போடுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, டோமி நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அவர் பண்ணது எனக்கு ஏற்பட்ட காயம் புண்ணு ஆறிடுச்சு, அந்த தழும்பு எனக்கு இருக்குது, எனக்கு அவனை மன்னிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னார். ஒரு பிஷப் பாருங்களேன், மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம், மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பழகுனா தான் வரும். நம்ம அதனால தானே சொல்கிறேன், நம்ம பழி வாங்கிறதுக்கு எப்படி துடிக்கிறோம்? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா? நீ வரும்போது வச்சு செய்கிறேன். நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எதிரிகளுக்காண்டி. என்னைக்கு அவன் நம்மக்கிட்ட வருவானோ அன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன்டா உன்னைய ஒரு நாளைக்குன்னெலாம் எதுக்கு சொல்கிறீங்க? அந்த பழி வாங்குகிற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால மன்னிக்கிற இது ரொம்ப கடினமாக இருக்கும். மன்னிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ மன்னிப்பு பெறுறதுக்கு முதல் வழி, யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அவர்களை மன்னிக்க முயலுங்கள். அதான் உங்கள் மன்னிப்புக்கான முதல் வழி. 2வது, நம்ம பாவங்களை
தெளிவாக அறிக்கையிடணும். பாவம் செய்கிறதுக்கு போகும்போது வீட்டிலையே ஒரு பேப்பர் எடுத்து சின்ன வயசுலேருந்து சொன்னதையே திருப்பி அரைச்சமாவையே அரைக்கக்கூடாது. சில பேர் சிஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க பொது நன்மைக்கு, 90 வயசு கிளவி அதுதான் சொல்லிகிட்டு இருக்கு. அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு, அது நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலை. உனக்கே 90 வயசு, எந்த அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க? நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, கீழ்ப்படியலை, அங்கே போகல இங்கே போகல, சொன்னதையே சொல்கிறாங்க. உணர்ந்து செய்கிற பாவத்தை சொல்வதில்லை, செய்கிற பாவத்தை சொல்கிறதில்லை. அதனால நம்ம ரொம்ப யோசிச்சு செய்யணும். பாவம் செய்யறதுக்கு போகும்போது ஒரு பேப்பர் எடுத்து நல்லா தியானித்து எழுதி கையில் வச்சுக்கோங்க, சொல்லிவிட்டு கிழிச்சு போட்டுருங்க. அறிக்கையிடும்போது என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உங்களை உணர்றீங்க, நான் எப்படிப்பட்ட பாவி என்பதை நீங்கள் உணர்வதும் அறிக்கையிடுவதும். அறிக்கையிடுறது ரொம்ப முக்கியம். அதனால தானே திருச்சபை உங்களுக்கு பழக்குது. ஒவ்வொரு பூசையிலையும் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாருக்கும் முன்னாடி ஏற்றுக்கிறீங்கல்ல. தனியாக யாராவது சொன்னால் மட்டும் கோபம் வருது. இப்போ நான் அயோக்கிய பயலன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் பூசையில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்கள்கிட்டையும் நான் பாவின்னு ஏற்றுக்கிறேன், பாவின்னு ஏற்றுக்கிறேன். என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அடுத்தது என்ன சொல்கிறீங்க? ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செஞ்சுருக்கிறேன். அயோக்கிய பையனா, ஒரு பாவம் இல்லை, பல பாவம் பண்ணியிருக்கிறேன். பாவங்கள் பல செய்தேன். அப்புறம் நெஞ்சில் குத்திக்கிறது, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. இப்போ எல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. அப்படியே இப்போ மயில் இறக்க மாதிரி தொடுறீங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க லத்தீனில், மேயா கொடுப்பா மேயா கொடுப்பா. அப்போ அப்படி தான் பண்ணுவாங்க யூதர்கள் நெஞ்சில். அப்போ ஏன்னா இதயத்தில் தானே பாவம் பண்ணுறதுக்கு தூண்டுது. அதனால் இதயத்தில் குத்திக்கணும். இப்போ என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கெஞ்சுறோம் எல்லாத்தையும். ஆகவே என்ன சொல்கிறான்? என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் தப்பு தப்பா உறுதி புஸ்தகம் உத்தமன ஸ்தானத்துக்கு திருப்பி சொன்னால் தான் வருது. அம்மா கிட்ட மாதா கிட்ட கேட்குறீங்க ஜெபமா, அம்மா மாதாவே எப்பொழுதும் கன்னியான அன்னை மரியாளிடமும் அடுத்தது மாதாவுக்கு அப்புறம் யாரு? வானதூதர்கள் எல்லா புனிதர்களிடமும், அப்புறம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ளும்படி மன்றாடுகிறேன். நல்ல இந்த ஜெபத்தெல்லாம் உணர்ந்து சொல்லுங்கள். பூசையில் முதல்ல பாவத்தை ஏற்றுக்கிறீங்க, பாவத்துக்கு வருத்தப்படுறீங்க. இந்த பாவிக்காக மாதாவே வானதூதர்களே புனிதர்களே சகோதர சகோதரிகளே இந்த பாவிக்காக வேண்டிக்கங்க. இப்படி ஒழுங்காக உணர்ந்து சொன்னால் தான் சாமியார் கொடுக்குற மன்னிப்பு உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் தான் சாமியார் என்ன சொல்கிறாரு? எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நீங்கள் பங்கெடுக்க போகிற இந்த திருப்பலியின் பயனாக உங்களை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல். அது சாமியார் கொடுக்குற ஒரு குறுகிய பாவ மன்னிப்பு. இது மட்டும் சொன்னால் பார்த்தாது, வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல பாவசீகனம் பண்ண நேரடியாக நம்ம போகணும். அப்போ ரெண்டாவது 1 யோவான் 1:9 நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்கிறோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார், ஏனெனில் அவை நம்பிக்கைக்குரியவர். அப்போ நம்ம குற்றங்களை ஏற்று நாம் அறிக்கையிடுவோம் என்றால் கடவுளும் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார், ஏனெனில் அவர் நான் மன்னிப்பேன் என்றவர் நம்பிக்கைக்குரியவர். 1 யோவான் 1:9 இது மாதிரி போட்டிருக்கு. இப்போ மூணாவது நம்ம பாவம் மன்னிக்கப்பட மூணாவது காரியம் என்ன? நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று முழுமையாக நம்ப வேண்டும். நிறைய பேர் பார்த்துருக்குறேன், சில பாவங்களை நம்ம செஞ்சுட்டு திருப்பி திருப்பி அந்த பாவத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். காரணம் அந்த பாவம் அவ்வளோ பெருசுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாவத்தை சொன்னாலும் நமக்கு திருப்தி வராதனால அந்த பாவத்தை என்ன பண்ணுவான்?
என்று சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாவத்தை பலமுறை சொன்னாலும் மனசு காயமாறுது, அதனால வந்து திருப்பி சொல்கிறேன், என் பாவங்களை மன்னிச்சிருங்க. சில பாவங்கள் நமக்கு, குறிப்பாக அந்த கருக்கலைப்பு செய்த பெண்கள் வந்து அழுது சொல்வதெல்லாம் பார்த்துருக்குறேன். கருக்கலைப்பு செய்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, வெளியில் ஒருத்தரை கொல்றதுக்கும் கருவறையில் குழந்தையை கொல்றதுக்கும் சமம். இதை யாராவது ஒரு சாமியார் இது மாதிரி காரசாரமாக பேசிட்டா இவங்களுக்கு குற்ற உணர்வு மேலே வந்துடும். குற்ற உணர்வு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு முறை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஆண்டவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அதை அறிக்கையிட்டுட்டு அதை விட்டுட்டு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படாமலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகாமல் தடுப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். மருமகளாக செஞ்சதை மாமியாராகி மருமகளை செய்யும்படியும் தூண்டக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணாமல் இருந்தோம்னா போதும். அப்போ நம்ம பாவங்கள் கடவுள் மன்னிக்கிற போது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா நீ சமாதானமாய் போகலான்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த பாவங்கள் நீ திருப்பி நினச்சி கூட பார்க்க வேண்டியதில்லை. காரணம், கடவுள் எந்த சலவை காரணம் தூய்மை செய்வதை விட உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடியவர். அவர் இரத்தத்தினால் நீங்கள் பாவசீனம் பண்ணும்போது அவர் இரத்தம் உங்கள் ஆன்மா மீது சொட்டப்படுகிறது. அந்த செம்மறியின் இரத்தத்தில் நீங்கள் தோய்த்து எடுக்கப்படுகிறீர்கள். நீங்கள் முழுகி எந்திரிச்சு வர்றீங்க. அவரோடு பாவத்திற்கு இறந்து நீங்கள் அவரோடு உயிர்த்து வர்றீங்க. உயிர்த்து வந்த உங்களுக்குள் எந்த பாவம் இருக்காது. இதை நல்லா தெரிஞ்சுங்க. 3 காரியம் செஞ்சால் தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒன்று, என்ன செய்யணும்? பிறருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காத யார் இருந்தாலும் அவங்கள மன்னிக்க முன் வரணும். 2வது, உங்கள் பாவங்களை அறிக்கையிடணும். 3வது, அறிக்கையிட்ட பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று விசுவசிக்கணும். ரைட்டா? இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னா நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த மோட்சத்தில் போய் சிலர் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னல, நான் சொன்னேன் கடவுளுடைய உண்மை நிலை தெரிய வரும்போது அதெல்லாம் நம்ம உணரலையேன்னு வருத்தப்படுவோம்ட்டு. பூமியில் வாழ்கையில் நாம் செய்த நல்ல செயல்கள் எல்லாம் கடவுள் நெருப்பிலிட்டு சோதித்து பார்ப்பார். கடவுள் நெருப்பிலிட்டு சோதித்து பார்ப்பார். மோட்சத்தில் எப்படித்தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பில் எல்லாரும் தான் மோட்சம் போகிறாங்கன்னு வச்சுங்க. அதுலேயே ரொம்ப நல்லவன் எவனு கண்டுபிடிக்கிறது எப்படி? யார் முழுசாக கடவுளுக்கு தகுந்த மாதிரி இருந்துறது? நானும் ராயபுரம் ஒன்றா, நானும் தோமையார் ஒன்றா, நானும் அவிலா தெரசாவும் ஒன்றா, நானும் மரிய கருட்டியும் ஒன்றா. அப்போ பெரிய புனிதர்கள்லாம் வாழ்நாள் முழுவதுமே புனிதமாக, அன்னை மரியாளும் நானும் ஒன்றா, சூசையப்புறம் நானும் ஒன்றா. அப்போ கடவுள் அங்கே வந்து ஒரு வழி வச்சிருக்கிறாராம். இது வேதத்தில் எழுதியிருக்கிறது. நான் பைபிள் வசனம் திருப்பி சொல்கிறேன். நாம் செய்த நல்ல செயல்கள் எல்லாம் ஆண்டவர் நெருப்பிலிட்டு சோதித்து பார்ப்பார். நமது நற்செயல்கள் அனைத்தும் அந்த நெருப்பில் எரிந்து விட்டால், அவர் வச்சிருக்கிற நெருப்பில் நம்ம செஞ்ச எல்லா நெருப்பையும், ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தது, ஒரு பிச்சைக்காரனுக்கு பணம் உதவி செஞ்சு சோறு போட்டது, இப்படி நம்ம செஞ்ச எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து போடுவாராம் கடவுள். எரிந்து விட்டால் நமக்கு எந்த கைமாறும் அவற்றிருந்து கிடைக்காதான். நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த கைமாறும் கிடைக்காது. அப்போ நம்ம வெறுங்கையோடு அங்கே உட்காந்துருப்போம். கடவுள் ஒன்றும் இல்லை, வடிவேல் பாக்கெட் 2 எடுத்து வெளியே போடுவான்ல, கடவுள் கையை விரிச்சிருவார். நீ செஞ்சது ஒன்றுமே நிலைக்கலை. இப்படி நாம் எந்த கைமாறும் பெறாமல் பலரும் கடவுளிலிருந்து கை நிறைய கைமாறு பெறுவதை பார்க்கும்போது நாம் நித்தியத்துக்கும் வருத்தப்படுவோம். ஏசு கையிலிருந்து ஒரு சல்லி காசு எனக்கு கிடைக்காம போச்சே. மோட்சத்தில் தான் இருப்பீங்க. எல்லாரும் அவர் கொடுத்த கிருபையையும் அவர் கொடுத்த நிறைவையும் கையில் வச்சிருப்பாங்களாம். கடவுளுடைய கைமாறை கையில் வைத்திருப்பார்கள். நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் எரிஞ்சிருச்சுன்னா, அதனால தான் ஆண்டவர் மழைப்பொழிவு போதிக்கும் போது, நீ உங்களுடைய இடக்கை செய்வதை மறைவாய் உள்ளதை காண்கிற உங்கள் தந்தை உங்களுக்கு மறைவாய் அந்த கைமாறு அங்கே கிடைக்கணும். இங்கே கைமாறு நீங்கள் இங்கே உங்களுடைய நல்ல செயல், உங்கள் ஜெபம் எல்லாரும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஜெபம் செஞ்சீங்கன்னா
எல்லாரும் தெரிகிற மாதிரி நன்மை செஞ்சீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீ முகத்தையெல்லாம் அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை 10 பேர்கிட்ட எனக்கு பசிக்குது, இன்னைக்கு நான் உபவாசம் எனக்கு அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயே கைமாறு பெற்று விட்டீர்கள். மறைவாக இருந்துச்சுன்னா மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு பலனளிப்பார். அந்த மறைவாய் உள்ளது மட்டும்தான் மோட்சத்தில் அப்படியே எரியாமல் இருக்குமா, மற்றதெல்லாம் எரிஞ்சிடும். அங்கே எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா உனக்கு கைமாறு கிடைக்காது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11லேருந்து 15 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 3:11-15 எல்லாம் கவனிங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்னுங்களே, ஒரு பாட்டு பாடிட்டு இதை வாசிக்கலாம். இருங்க ஒரு பாட்டு பாடிடலாம், எல்லாருக்கும் தூக்கம் வருது. எல்லாம் கை தட்டி தூக்கமெல்லாம் கலைஞ்சு ஓடணும். இங்கேருந்து கெட்ட ஆவிகள் போகணும், கொட்டாவி போகணும், தூக்கம் கலையணும், எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட அருள் முறை வேண்டணும். நம் இயேசு நல்லவர், கைவிடா ஒரு நாளும் விலகிடா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அனைவரும் அமர்வோம். இந்த ஒரு இறை வார்த்தையோடு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 3:11-15 வரைக்கும் படிங்க. ஏற்களமே அடித்தளம் இட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவே அந்த அடித்தளம். இயேசுவை தவிர நம்ம ஏதாவது ஒன்று கட்டணும்னா அடித்தளம் வேணும். அந்த அடித்தளம் ஏற்கனவே கடவுளே வச்சிட்டார். இயேசுதான் அடித்தளம். நீ கட்டுவதாக இருந்தால் இயேசு மீது உன்னை கட்டிக்கொள், இயேசு மீது கட்டி எழுப்பிக்கொள் அப்படிங்கிறார். இயேசுவே அந்த அடித்தளம். அடுத்தது அந்த பாருங்களே, அந்த அடித்தளம் இயேசு, அதன் மீது ஒருவர் பொன் வெள்ளி விலையுயர்ந்த கற்கள் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்து கட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாருங்களேன், பேங்கில் கொண்டு போய் பணத்தை வைக்க வேண்டாம்னு சொல்லலை, இங்கே பேங்கில் கொண்டு போய் சேர்த்து வைங்கன்னு சொல்லலை. இயேசுங்கிற அடித்தளம், அந்த அடித்தளத்தில் வச்சு கட்டுங்கிறார். எதை பாருங்க, ஒருவர் பொன் வெள்ளி விலையுயர்ந்த கற்கள் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்து கட்டலாம். தொடர்ந்து படிங்க. நீ அங்கே இயேசுகிட்ட வச்சு கட்டினியா, பேங்கில் கட்டி வச்சிருக்கியான்னு கடவுளுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவருடைய வேலைப்பாடு தெரிந்து போயிடும். நான் சொல்லலை, புனித பவுலடியார் 1 கொரிந்தியரில் கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறவரை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார். பாருங்க, அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும். தீர்ப்பு நாள் அதை என்னைக்கா கடவுளுக்கு முன்னாடி போய் கை கட்டி நிற்பீங்கல்ல, தீர்ப்பு நாள் அன்று. அப்போ எல்லாம் தெளிவாய் தெரிந்துவிடும். படிங்க. அந்த நாள் எப்படி இருக்குமா? நெருப்பு மயமாய் வெளிப்படும். சொன்னல நான் முன்னாடி, கடவுள் மோட்சத்தில் நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் போடுவார். அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போச்சுன்னா நமக்கு ஒரு கைமாறுன்னு இல்லாமல் வெறுங்கையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். நீங்கள் எல்லாம் டூர் போகிறீங்க, எல்லாத்தையும் பணம் இருக்குது, ஐஸ்கிரீம் விளையாட்டு எல்லாம் ஒருத்தட்ட காசே இல்லைன்னா அவன் எப்படி இருப்பேன் பாவம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே எப்படி நேரம் நிற்கிறது. அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த வெறுங்கை, அந்த வருத்தம் தீராத வருத்தமாய் மோட்சத்தில் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வேலைப்பாடு எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை அந்த எரியாத நெருப்பு காட்டும். படிங்க. ஒருவர் கட்டியது, இந்த இயேசுங்கிற அடித்தளத்தில் ஒருத்தர் கட்டினார்ல, அப்படியே கஷ்டப்பட்டு 10 ரூபாய் எடுத்து போட்டிருப்பீங்கல்ல, வருத்தப்பட்டு அதையும் அப்படி திரும்பிக்கிட்டு அப்படியே பிசுக்குன்னு சில பேர் போட மனசு இல்லைன்னா அப்படியே முழிக்கிறது.
அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏழை இருப்பான், பணம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பாருங்க. ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். நான் யோசிச்சு பார்த்தேன், உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தேன். நம்ம நற்கரணை ஆலயம் கட்டினோம்ல, ஒரு சிலருக்கு மட்டும் எப்படி ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என் பேரை தயவு செய்து சொல்லிடாதீங்க ஃபாதர், அந்த நற்கருணை பேலை வாங்கி வைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல ஃபாதர். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறீங்க, அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் கிடைக்காது ஃபாதர், வர பணம் இருக்கவங்களுக்கெல்லாம் இல்லை, அதை கொடுத்து வைக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்ததை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இருக்கணும்ல ஃபாதர். அப்படி நம்ம பங்குலேருந்து ஒரு சிலர் என்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு வந்து உதவியெல்லாம் செஞ்சாங்க. 50, 1 லட்சம் அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கொடுக்கறது 1000 ரூபா கொடுத்தவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு கட்டுற வீட்டில், ஆனால் நம்ம பங்கில் கொடுக்காத ஜென்மங்கள் சிலர் இருக்குது. அதில் சுத்தமாக ஒன்றுமே கொடுக்காத கூட்டமெல்லாம் இருக்குது. அந்த மனசு ஒரு 100 ரூபா வந்து கொடுத்துருந்தா கூட அந்த கோயிலில் எனக்கு உரிமை, நீங்கள் அங்கே வந்து நற்கரணை ஆலயத்துக்கு முன்னாடி நின்று இந்த ஆலயத்தை நானும் கட்டியிருக்கிறேன் இறைவா, உமக்கு வீட்டை நானும் கட்டியிருக்கிறேன், அதில் எனக்கும் 100 ரூபா கொடுத்தா 10 செங்கல் உங்கள் செங்கல், அந்த ஒரு மனப்பான்மை இல்லை. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்கு உள்ளாவார். ஐயோ, ஒரு வாய்ப்பை விட்டுட்டனே. அந்த பணக்காரன் அங்கே நரகத்தில் வேதனைப்படும் போது ஆபிரகாமை கூப்பிட்டு கத்தினா பார்த்தீங்களா, தந்தை ஆபிரகாமே மடியில் அந்த பாவி பைய அந்த லாசரி எப்படியே இருக்கிறேன், ஆனால் நானே இங்கே வேதனையில் கசுறனே, தாங்க முடியலையே. அப்படின்னா என்ன நினச்சிருப்பாரு, நான் அந்த பிச்சைக்காரனாக இருந்திருக்கலாமே ஊரில், இன்னைக்கு நல்லா இருந்திருப்பனே, அந்த பிச்சைக்காரனாக இருந்தாமே இவ்வளோ நல்லா இருக்கிறேன், நான் எல்லாம் கடவுள் கொடுத்தோம், அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு வாய் சோறு போடாதனால நான் இப்போ படுறேனே. அப்போ பட்டு என்ன பண்ணியா? ஆண்டவர் அதானே சொன்னார், உனக்குரிய நேரம் முடிஞ்சு போச்சு, இட்ஸ் டூ லேட். நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியாமையோ மோட்சத்தில் போயோ நீங்கள் எந்த வேதனைப்பட்டாலும் என்ன பண்ணுவார், அங்கேருந்து இங்கேயும் வர முடியாது, இங்கேருந்து அங்கேயும் போக முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அது பரவாயில்ல, நான் தான் இப்படி கெட்டு குட்டிச்சவராக போயிட்டேன், என் தம்பி பயலெல்லாம் அப்படியே திரியிறாங்க, இஷ்டத்துக்கு திரியிறாங்க, எல்லாம் மோட்சம் போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னைய மாதிரியே, தயவுசெய்து லாசரை அனுப்புங்களே, போய் சொல்லிட்டு வரணும். இறந்தவர் யாராவது போனால் அவர்கள் நம்புவார்கள். அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என் மயனையே அனுப்புனே கொண்டு விட்டாங்க. எத்தனை இறைவாக்கி நான் அனுப்பினேன் எனக்கு தெரியாதான், நீ புதுசாக சொல்கிறியா? ராஸ்கோல் ஒழுங்காக வாழாமல் வந்துட்டு இங்கே வந்து குறுக்கோழியை தேடுற. அவர்களுக்கு போதிப்பதற்கு அங்கே குருக்கள் இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய திருச்சபை இருக்கிறது, திருச்சபை போதிக்கட்டும், திருச்சபைக்கு அவர்கள் செவிமடுக்கட்டும். திருந்துவதென்றால் அவர்களுக்கு வாழுகின்ற வரைதான் வாய்ப்பு திருந்துவதற்கு. அகஸ்தினார் சொல்லுவார், கடைசி மூச்சை விடுற வரைக்கும் கடவுளே என்ன மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா போதுமா. சாக போகிற நேரத்தில் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. உயிர் போகிற நேரத்தில் கண்டதையும் திட்டிக்கிட்டு கை வலிக்குதே கால் வலிக்குதுன்னு புலம்புறதை நிப்பாட்டிட்டு இயேசுவின் ரத்தம் செய்யும்னு சொல்லணும். இன்னொன்று, ஆண்டவரே நான் பெரும் பாவி, எந்த பாவத்தையெல்லாம் நான் அறிக்கையிடலையோ, எதெல்லாம் மறந்துட்டனோ, இதயத்தை நோகடிச்சனோ, அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சுக்குங்க. அந்த நல்ல திருட்டு பயலை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்வாரியில் ஆண்டவரே நீர் மகிமையோடு வரும்போது இந்த அடியேனை நினைவு கூறும், அதை மட்டும் சொல்ல கற்றுக்குங்க. உயிர் போகும்போது எல்லாம் ஞாபகம் வருமா ஃபாதர்? பக்கத்தில் சும்மா அழுகிற கேஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற ஆளுகளை வச்சுக்கணும் பக்கத்தில். நான் குருமடத்தில் இருக்கையில் நன்மரண பிரார்த்தனை அதெல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள்? நன்மரண பிரார்த்தனைலாம் தெரியுமா? தெரியாது. நன்மை வாங்கிறதில்ல, நல்ல மரணத்துக்கான பிரார்த்தனைன்னு சொல்கிறது. நாங்கள்லாம் வாரம் சனிக்கிழமை குருமடத்தில் தியானம் இருக்கோம். இந்த நற்கரணைக்கு முன்னாடி முட்டி போட்டு மதியம் 12 மணிக்கு அந்த ஜெபம் சொல்லுவான், நன்மரண பிரார்த்தனை. அதை படிக்கும்போது மட்டும் அந்த ரெக்டருக்கு குரல் எங்கே போகும்னு தெரியாது. நாங்கள் 17 வயசில் செமினரிக்கு போனோமா, அவர் சொன்னது ராத்திரி கனவுல வந்து அப்படியே பயந்து போய், ராத்திரியில் இருட்டில் எல்லாம் அப்படி வந்துச்சுன்னா அப்படி இருக்கும், அதில் அப்படி தான் இருக்கும்.
ஆண்டவரே, கை கால்கள் நடுக்க, கண்கள் மங்க, எல்லாம் மயங்கி வர, பூமியே சுற்றுவது போல நான் உணர்ந்து உயிர் போகும் நிலையில் இருக்கும்போது, இரக்கமுள்ள இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். கண்கள் பஞ்சடைக்க, காதுகள் இருண்டு வர, இப்படியெல்லாம் வாசிப்பாங்க அந்த ஜெபம். நாளைக்கு போடுறேன், குரூப்பில் பாருங்கள், நண்பர் என்ன பிரார்த்தனை. இதை நீங்கள் தினம் சொல்லணும். அப்போ ஞாபகம் என்ன வரும் உங்களுக்கு? அப்போல்லாம் உயிர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? கண்கள் அப்படியே பஞ்சடைச்சு வரும், ஒன்றுமே தெரியாது, மங்கி வரும். காதெல்லாம் அப்படியே உலகம் இருளும், உலகம் அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு சத்தமெல்லாம். இப்போ நமக்கு அந்த மாதிரி மயக்கம் வரும்போதே சில பேரத்தில் பார்க்கலாம், நல்ல மயக்கம் வரும்போதே சென்சஸ் குறையுது. அது அதனுடைய இயல்பை இறைஞ்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சத்தம் நம்ம காது கேட்குற அளவை இழந்துருச்சுன்னா, சுத்தமாக கேட்கலன்னா ஒன்றும் கேட்காது. சில ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கரும் போச்சுன்னா, டபுள் ஸ்பீக்கர் போச்சுன்னா சத்தம் நீங்கள் கத்துனாலும் கேட்காது, அப்படிம்பாங்க. அதனால நல்லா கேட்குது. நீங்கள் இன்னொரு லவுட் ஸ்பீக்கரை காதில் வச்சுட்டீங்கன்னா உங்களால் கேட்க முடியுதா? காது தாங்காது, ரொம்ப சத்தம் வரும். அப்போ கடவுள் இந்த பூமியில் எவ்வளவு சத்தத்தை கேட்கணுமோ அந்த சத்தத்துக்குரிய இங்கே ஸ்பீக்கரை வச்சுருக்காரு காதுக்குள்ளே. அதனால தான், இல்லைன்னா காது உடஞ்சி போச்சு, நம்மளால் சத்தம் போட்டே முடிய முடியாது. சில பேர் டாக்டர் எனக்கு ஸ்வைன்னு கேட்குது. அதெல்லாம் இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு உள்ள சத்தம் அப்படி உள்ளுக்குள்ளே கேட்டுச்சுன்னா மனுஷன் தூங்க முடியுமா? எவ்வளவோ பிரச்சனைகள். நீங்கள் எல்லாம் போகணும் மருத்துவமனைக்கு. சில மருத்துவமனைக்கெல்லாம் போய் பார்க்கணும், ஆண்டவர் என்னை எவ்வளவோ நல்லா வச்சுருக்கார், படுத்தா நிம்மதியாக தூங்க முடியுது, நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே நமக்கு நன்றின்னு நமக்கு சொல்ல தோணும். அதனால் தேவ பிள்ளைகளே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார், ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பிப்பது போல அவர் மீட்கப்படுவார். உங்களுக்கு ஒன்றும் கைமாறு கிடைக்காது, ஆனால் நெருப்பில் போட்டார்ல கடவுள், அதில் நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் எரிஞ்சிருச்சு, கொடுக்கறதுக்கு கடவுள்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த ஓரமாக போய் உட்காந்துக்க மோட்சத்தில்ன்றார். ஓரமாக போய் அப்போ எப்படி இருக்குமா அந்த தப்பிக்கிறது? நெருப்பில் விழுந்து எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்போ ஒரு புனித பவுலடியார் எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறத கடவுளுடைய வெளிப்பாட்டை சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஆகவே நற்செயல்களை நமது பேரு புகழ் மகிமைக்காக செய்தேனா அல்லது கடவுளின் மகிமைக்காக? நம்ம செய்கிற நல்ல காரியம் எல்லாம் எதுக்காக செய்யணும்? கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய புகழ்வதற்காக நம்ம செய்யணும். நமக்கு நல்ல பேர் வரணும்னு ஒன்றை கூட நம்ம செய்யக்கூடாது. 1 பேதுரு 4:11 ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தையை போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சிமையும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். ரோமர் 11:3-6 அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சிமை உரித்தாக. ஆமேன். 2 கொரிந்தியர் 11:36 2 கொரிந்தியர் 11:36 அனைத்தும் யார்கிட்ட இருந்து வந்துச்சான்? உங்கள் வீட்டுக்காரர் யார்கிட்ட இருந்து வந்தார்? கடவுள்கிட்ட இருந்து வந்தார். உங்கள் வீட்டுக்காரம்மா யார்கிட்ட இருந்து வந்தாங்க? எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து. நீங்கள் ஒன்றையும் கொண்டு வரல. உங்கள் பிள்ளைங்க எங்கேருந்து வந்துச்சு? கடவுள்கிட்ட இருந்து வந்தது எல்லாமே. ஏன்னா நீங்கள் வரும்போது அருணாக்கயிறு கூட இல்லாமல் தான் வந்தீங்க, உங்கள் அம்மா வழியா இல்லையா? உங்கள் அம்மா வழியாக கடவுள் உங்களை அனுப்புனார். உங்களுக்கு அம்மாவை கொடுத்தாரு, அப்பாவை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, கூட பிறந்தவங்களை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, கோயிலை கொடுத்தாரு, இயேசுவை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, வாசலை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, படிப்பை கொடுத்தாரு. நீ படிக்க போயிருக்கலாம், படிப்பு இல்லைன்னா படிச்சிருந்தவன் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சா? நீ கிறிஸ்தவனை பிறக்கலைன்னா உனக்கு எத்தனை பேருக்கு வேலையே கிடச்சிருக்காது? இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவர் கொடுத்தது. அதனால தான் பவுலடியார் ரோமர் 11:36 அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. நீங்களும் நானும் இருக்கிறதே அவருக்காக தான். அவர்கிட்டருந்து வந்தோம், அவருக்காக இருக்கிறோம், அவர்கிட்ட தான் திருப்பி நம்ம போவோம். அவருக்கே என்றென்றும் மாட்சிமை உரித்தாக. இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா தவக்காலம் நமக்கு நல்லா இருக்கும்.
அப்போ கடவுளுடைய அருளில் நாம் இருக்கிறோம் என்பது, பாவம் இல்லாமல் இருப்பது, கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்மளை வச்சுக்கணும். ஒரு அருமையான ஒரு வசனம், இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கணும். லேவியர் 6:13. லேவியர் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம ஆன்மா எப்படி இருக்கணும், பாவம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்ன்ட்டு லேவியர் 6:13. உன் இதயம் என்ற பலிபீடத்திலே தேவ பிரசன்னம் என்ற நெருப்பு அணைந்து போகாது பார்த்துக்கொள். இதயம்ங்கிற பீடத்தில் நெருப்பு இருக்கணும், அது அணைஞ்சிடவே கூடாதான். அணையலைன்னா என்ன பண்ணணும்? வீசிக்கிட்டே இருக்கணும். அது மேலே நெருப்பு சாம்பல் பூத்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஊதி அதை போய்க்கிக்கிட்டே இருக்கணுமா. பேன் ஃப்ரே பணி. உன் இதயம் என்ற பலிபீடத்திலே தேவ பிரசன்னம் என்ற நெருப்பு அணைந்து போகாது பார்த்துக்கொள். அந்த நெருப்பு இருக்கும் வரைதான் சாத்தான் அணுக மாட்டான். அந்த சாம்பல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, சாத்தான் நெருப்பு அணைச்சிருவான். சாம்பல் வராமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவ பிரசன்னம் உன்னோட இருக்கும். அப்போ சாத்தான் வராமல் இருக்கணும்னா நீ தேவனை நினைத்து கொண்டே இரு, தேவ பிரசன்னத்திலே இரு, தேவ மகிமையிலே இரு. மாண்பியர் கீதம் பாடுவோம், முழந்தால் படிக்கிட்டு. நித்திய ஸ்தோதிக்கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ. மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே.
இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அற்புத குழந்தை இயேசு இந்த தவக்கால அருள் வரங்களை நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் பொழிய நாம் உருக்கமாய் ஆண்டவரை கரம்பெடுத்து ஆராதனை பெற்றுக்கொள்வோம். ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுங்க. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும்.